ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ். வாங்க விளாக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்காண்டி தைப்பூச திருவிழாவுக்கு போகிற எல்லா பக்தர்களும் நம்மளும் அது கூடவே போகிறாங்க. அதை பார்க்கலாம். எல்லாருமே பாத யாத்திரையாகவே திருநெல்வேலியிலேருந்து அதுக்கு முன்னாடிலேருந்தே நடந்து வராங்க. ஒவ்வொரு ஊர்லேருந்து அவங்க அப்படி காலில் செருப்புலாம் போடாமல் குட்டி குழந்தைங்க, பெரியவங்க, நிறைய ஆண்கள் எல்லாருமே அப்படியே முருகரோட பாடலை பாடிக்கிட்டே குட்டியாக அவரோட விக்கிரகம், அவரோட ஃபோட்டோலாம் வாகனத்தில் எடுத்துகிட்டே வராங்க. நிறைய கூட்டங்க அங்கங்கே. அது மாதிரி காவடிலாம் அவங்களுடைய நேர்த்தி கடனுக்காண்டி காவடி, அப்புறம் அலகு குத்துறாங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகான காட்சிங்க. சூப்பராக இருக்கும். இது முருகர் நினைக்க நமக்கு எந்த ஒரு முருகர் இருக்கும்போது எந்த குறையுமே நடக்காது. அவரை வேணும்னா அப்படி நடக்கும். இப்படி ஒவ்வொரு இடமா வரும்போது அவங்க நின்று இழப்பாருவாங்க ஒவ்வொரு மண்டபத்தில். இப்போ ஒவ்வொரு மண்டபத்துலேயும் ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேர்த்திக்கடனை அப்படி செலுத்திட்டு அப்படியே கிளம்பி வந்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே ஒரு பக்தர் அழகாக அலகு குத்தி அப்படி காவடி எடுத்துகிட்டு கிளம்புனார். அப்படியே ஃபஸ்ட் டைம் அலகு குத்ததை நேரடியாக பார்க்குறோங்க. பார்க்கவே உடம்புலாம் அப்படியே சிலிர்த்துச்சு. வலிக்குமா? நம்மளுக்கெல்லாம் லேசாக குத்துனாலே எவ்வளோ வலிக்கும். அவர் எந்த ஒரு சவுண்டுமே போடாமல் அழகாக அப்படி முருகர் நினச்சிக்கிட்டு சுற்றி எல்லோரும் முருகருக்கு அரோகரான்னு கோஷம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அழகாக முருகரை நினச்சிட்டே அப்படி அழகாக வேல் குத்தியாச்சு. அழகு குத்திட்டு அப்படி காவடி எடுத்துகிட்டு அப்படி பாத யாத்திரையாக அப்படி கிளம்பிட்டாங்கங்க. எல்லாமே முருகர் இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. அவர் இருக்க எந்த ஒரு கவலையும் இல்லைங்க. அவரை நினச்சா அப்படி நடக்கும். நிறைய பேர் பால் கூட எடுப்பாங்க, அழகு குத்துவாங்க, அப்புறம் காவடி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அடி பிரதட்சணம் பண்ணுவாங்க, அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க, மொட்டை அடிப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேண்டுதலை ஒவ்வொரு விதமாக முருகருக்கு காணிக்கையாக செலுத்துவாங்க. நிறைய கூட்டங்க. எப்பவும் இங்கே நம்ம இந்த தைப்பூசத்தை ஒட்டி மக்கள் ஃபுல்லாக அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சாரையாக அப்படி கூட்டம் கூட்டமாக பார்க்கவே அப்படியே அழகாக இருக்குங்க. இவங்களும் அப்படியே காவடி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. காவடியில் குட்டியாக வேல், குட்டியாக ஒரு முருகரோட இது பார்க்கவே அவ்வளோ காவடியே அழகாக இருந்துச்சு. பார்க்கவே முருகா முருகான்னு அப்படியே சவுண்டு போட்டுகிட்டே எல்லோரும் அப்படியே கிளம்பி அப்படியே பாத யாத்திரையாக அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. செம்ம கூட்டங்க திருச்செந்தூரில். எப்பவும் கூட்டமாக தான் இருக்கும். இந்த தைப்பூசத்தில் செம்ம கூட்டம். அவ்வளோ கூட்டம் எங்கேருந்தான் வராங்கன்னு தெரில. குட்டி பிள்ளைங்க கூட நடந்து அழகாக அப்படியே வந்துக்கிட்டே கூட்டமாக அப்படியே ஒவ்வொரு ஏரியாவாக வந்துக்கிட்டே இருந்தாங்கங்க. பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. முருகா முருகா அப்புறம் முருகரோட பாட்டை போட்டுட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் இடத்துல அப்படியே இழப்பாரிட்டும் அப்படியே கிளம்பி வந்தாங்க. இப்போ முருகர் கோயில் திருச்செந்தூர் கோயிலில் மணி ஒரு 11 மணி இருக்கும் நைட்டு. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இப்போ கீழே நின்னா தான் தைப்பூச அன்னைக்கு காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு நம்மளால் ஒரு சாமி கும்பிட முடியுங்க. நான் ஒரு 11 மணிக்கு போய் நின்னாங்க. கரெக்டாக ஒரு 4 மணிக்கு முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி வெளியே வந்தாச்சுங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் உட்கார கூட இடம் இருக்காது போல் அவ்வளோ கூட்டம். மக்கள் அங்கங்கே உட்காந்துருந்தாங்க. 11 மணி மாதிரியே இல்லை, நைட்டு மாதிரியே இல்லை. எல்லாம் அங்கங்கே கடலுக்கு போயிட்டு அங்கங்கே நின்று உட்காந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. யாருமே தூங்கலைங்க. எல்லாம் உட்காந்துருந்துச்சுங்க. எல்லாம் கீழே வரிசையாக நின்று முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. இதுதான் ஃப்ரெண்டு வாசல். அவ்வளோ கூட்டங்க. நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். நல்லா எல்இடி லைட்லாம் போட்டு சூப்பராக என்ன பாருங்கள். நாளைக்கு நல்லா அப்படி குட்டி குட்டியாக எல்இடி லைட்லாம் போட்டு வச்சுருக்கா. சூப்பராக இருந்துச்சு. முருகரை நல்லா அழகாக தரிசித்தாச்சு. இந்த முருகர் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.